தமிழ்நாட்டின் ஒரு நூற்றாண்டு கால வளர்ச்சி பயணத்தின் தரவுகளை ஆய்வு செய்யலாம். இந்தியா விடுதலை பெற்றபோது வறுமையான மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இருந்தது. கடந்த அரை நூற்றாண்டில் பல கட்ட முன்னேற்றங்களை கண்ட தமிழ்நாடு ஒரு அசுர வேகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்ச்சலோடு முன்னேறுவதற்கான ஒரு நாள் வந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற போது உச்சத்தில் இருந்த கொரோனா பெருந்தொற்று, மோசமான நிதி நிலைமை, ஒன்றிய அரசின் பாராமுகம் என சவால்கள் வரிசை கட்டி நின்றன. நிர்வாக அனுபவமும் நிறைந்த பொறுமையும் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் அன்பும் கொண்ட முதலமைச்சர் ஒவ்வொன்றாக களையத் தொடங்கினார். கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து இன்னுயிர் காத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களிடம் பெற்ற கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காண தனித்துறை கண்டார். மாண்புமிகு முதல்வர் வழங்கிய வாக்குறுதிகள் அரசின் திட்டங்களாகவும் அரசாணைகளாகவும் மாறத் தொடங்கின. திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை உன்னிப்பாக பார்த்தால் இந்த அரசின் நிர்வாக கொள்கை அனைவருக்கும் புரியும். திராவிட மாடல் அரசு அனைவருக்குமான அரசு, அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி, அனைத்து மக்களுக்குமான முன்னேற்றம் என்பதுதான் அந்த வளர்ச்சி நிர்வாக கொள்கை. வாக்குறுதிகளாக சொன்னதில் 90 விழுக்காட்டை நிறைவேற்றியிருக்கிறது இந்த அரசு. வாக்குறுதிகளாக சொல்லாமல் நிறைவேறிய திட்டங்கள் எத்தனை தெரியுமா? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, என்னும் எழுத்தும் நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், மக்கள் குறைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள். வாக்குறுதிகளாக சொல்லாமல் நிறைவேறிய திட்டங்களின் பட்டியலின் நீளம் இன்னும் இருக்கிறது. முழுமையாக சொல்வதற்கு நேரம்தானில்லை. திராவிட மாடல் ஆட்சியின் 5 ஆண்டுகளில் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி வரலாற்றில் இந்த 5 ஆண்டுகளின் நிர்வாக சாதனையை இந்தியாவின் எந்த மாநிலங்களும் எட்டவில்லை. இப்படி ஒரு நிறைவை இதற்கு முன்பு தமிழ்நாடு கண்டதில்லை என்பதற்கு ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் வளர்ச்சி குறியீடுகள், ஒன்றிய அரசின் விருதுகள், திட்டங்களின் தரவுகளே சாட்சி. இவற்றை விட மக்களின் மதிப்பீடுகளையே இந்த அரசு நிறைவான பெருமையாக கருதுகிறது. 1000 ரூபாய் இருக்குதுங்க, நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். சுய உதவி குழுவலால முன்னேறி இருக்கோம். நாங்க மாசம் 15,000க்கு மேல வருமானம் வருது எனக்கு மட்டும். கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல், விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கட்டணமில்லா பயணம், நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் இன்னைக்கு நன்றி சொன்னேன். இது வரைக்கும் ஒரு தொழிலாளியாக இருந்தேன். ஆட்டோ முதல் நாங்கள் வாங்கும்போது நாங்கள் ஒரு முதலாளியாக மாறி. நான் முதல்வன் ஸ்கீம் நம்ம முதலமைச்சரோட கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் இன்னைக்கு அந்த கனவு நினைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் நம்ம நாளைய இந்தியாவையே வடிவமைக்கும்னு நான் நம்புறேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாரு. மாசம் அந்த 1000 ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. சொல்லப்போனால் போட்டுக்கிற துணி இந்த 1000 ரூபாய் தான் நம்ம எடுக்கிறேன். நான் மு க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ஒரு தனி 3 சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். 5 நிமிஷத்தில் அவர் பேரை தூக்கிட்டு என் பேருக்கு போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்று அனைவரையும் அரவணைத்து தொடர்ந்து முன்னேறுகிறது தமிழ்நாடு.